சீக்கிரத்தில் எல்னினோ தொடங்கினால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத குறித்து இந்த வானிலை அறிக்கையில மிக தெளிவாகவும், விளக்கமாகவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். முதலாவதாக எல்னினோனா என்ன? நடுநிலைனா என்ன? லானினானா என்ன? அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. தமிழகத்திற்கு எந்த மாதிரியான ஒரு வானிலை பொறுத்தவரைக்கும் வருகிற மாதங்கள்ல இருக்க போகுது? இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை எப்படி? வடகிழக்கு பருவமழை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? சில அதிரடி மாற்றங்கள் வானிலையில நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்படிங்கிறத மிக சுருக்கமாக 8 முதல் 10 நிமிடங்கள்ல உங்களுக்கு நம்ம விளக்கி இருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டா மட்டுமே நீங்க புரிந்து கொள்ள முடியும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம். ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்ல உங்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் போய் மறக்காம உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சில ப்ராடக்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க பொருட்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனையாகி கொண்டிருக்கு. ஆகவே இந்த எல்னினோ பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை நம்ம இந்தியாவில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். முதலாவது எல்னினோனா என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்றோம். எல்னினோ என்பது மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் மேற்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடைவதன் காரணமாக ஒரு இயற்கையான ஒரு காலநிலை நிகழ்வு. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து தற்செயலாக கிடையாது. இது இயற்கையாகவே இது உருவாகக்கூடிய ஒரு காலநிலையாக நம்ம வந்து பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதுவும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள். அதை தான் நம்ம இரண்டாக நம்ம பிரிச்சிருப்போம். எல்னினோ, லானினா என்று நம்ம பிரித்து கொள்வோம். அப்போ பசிபிக் பெருங்கடல் மேற்பரப்பு பகுதிகளில் அந்த நீர் பொறுத்த வரைக்கும் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடையும். அதிக வெப்பமடைவதன் காரணமாக இதை நம்ம எல்னினோ என்று சொல்லப்படும். இதனுடைய நிகழ்வுகள் எல்லாமே பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தான் ஏற்படும். இது பொறுத்த வரைக்கும் 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒழுங்கற்ற ஒரு முறையில் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் உலக அளவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானிலையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அது வந்து 2லேருந்து 7 வருஷங்கள் ஒரு முறை ஒழுங்கற்ற முறையில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உலகம் முழுவதும் உள்ள வானிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடும். தற்போதைய நிலை தான் என்னங்க? சரி, இது எல்னினோவா இல்லை லானினாவா இல்லை நடுநிலை பகுதிகளில் நம்ம இருக்கோமா? தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தற்போதைய நிலை பொறுத்த வரைக்கும் நாம் லானினாவிலிருந்து நடுநிலை பகுதிகளுக்கு செல்கிறோம். அப்போ லானினா என்பது அதிக அளவு வெப்பமும் இல்லாமல் அதிக அளவு மழை பொழிவும் இல்லாமல் ஓரளவு, அதாவது ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை. லானினா என்பது ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை. அந்த மழையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக பெய்ய வேண்டிய மழையாக தான் இருக்கும். பெரிதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. ஒரு சராசரியான மழை பொழிவோட நம்ம வந்து முடிவடையும். உதாரணமா நீங்க கடந்த 2025 வடகிழக்கு பருவமழை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல குறிப்பிட்ட சில காலங்களுக்கு மட்டும் மழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துருச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் ப்ரோ நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புயலே வரமாட்டேங்குது? கடைசியா கஜா புயல் வந்தது, அதுதான் மிகப்பெரிய ஒரு புயல். அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் தமிழ்நாட்டில் எந்த புயலும் வரல. கஜா புயல், அதுக்கப்புறம் முன்பெல்லாம் வந்து ஒக்கி புயல், கஜா புயல், அதுக்கப்புறம் தானே புயல், வர்தா புயல், இந்த மாதிரி நிறைய புயல் சின்னங்கள் ஒரு வலுவான நிகழ்வுகளாக தமிழகத்தை நோக்கி வந்த சூழ்நிலையில கடந்த 3-4 ஆண்டுகளாக பெரிதளவுல புயல் வரவே இல்லைங்க. அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் இப்போதான் நம்ம விளக்கி சொல்றோம் பாருங்க. எதனால இப்படிப்பட்ட ஒரு புயல் சின்னங்கள் வரல அப்படின்னா, தொடர்ந்து நம்ம லானினா பகுதியில் காலகட்டங்களில் நம்ம இருந்தோம். கடந்த ஆண்டுல நம்ம லானினா காலகட்டங்களில் இருந்தோம். அது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை கடல் பகுதிகளில் காணப்படும். அதிக அளவு கடல் சூடாகலை, வெப்பமடையலை. அதனால பெரிதளவில் புயல் சின்னங்கள் நம்மளால எதிர்பார்க்க முடியலை. ஒரு மழை பொழிவாக மட்டுமே வங்கக்கடலிலிருந்து வந்த ஒவ்வொரு தாழ்வு பகுதியுமாக அமைந்திருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாது. இந்த வருஷம் அப்படி இல்லை. அப்படியே வானிலை பொறுத்த வரைக்கும் மாறுகிறது. இப்போ தற்போதைய நிலவரப்படி பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் நடுநிலை பகுதியாக நம்ம இருக்க போகிறோம். ஆனா மே, ஜூன், ஜூலை மாதங்கள்ல
எல்னினோ பொறுத்த வரைக்கும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் வருகிற கோடை காலங்களில் எல்னினோவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் வருகிற கோடை காலங்களில் எல்னினோவை நோக்கி நம்ம செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கோடை காலம் என்றால் மே, ஜூன், ஜூலைல ஒருவேளை எல்னினோ தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழை மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளுக்குள்ளாகும். வெறும் கேரளா, கர்நாடகாவில் மட்டும் மழை பதிவாகிட்டு மற்ற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள் மிகப்பெரிய ஒரு வறட்சியை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். அதனால இந்த எல்னினோ பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். சரியாக நமக்கு இந்த மே, ஜூன், ஜூலைல தொடங்கிருச்சுன்னா தென்மேற்கு பருவமழை பொய்து போவதற்கான வாய்ப்பு இருக்கும். இதுவே ஜூன், ஜூலைல தொடங்காம செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதத்தில் எல்னினோ உள்ள நுழைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்தமாக வறட்சிக்குள்ள போயிடும். பெருசா வடகிழக்கு பருவமழை இருக்காது. தென்மேற்கு பருவமழை மட்டும்தான் அதிகமா பதிவான மாதிரி இருக்கும். வடகிழக்கு பருவமழை பொய்து போயிடும். அப்போ இந்த வருஷம் ஒன்று முதல் பாதியில நமக்கு ஆபத்து இருக்கு, அப்படின்னா இரண்டாவது பாதியில நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. எல்னினோ சீக்கிரமா வந்துருச்சுன்னா வெயில் மட்டுமே இருக்கும், மழை பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா எல்னினோ தாமதமாக தொடங்கிச்சுன்னா இந்த ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் தென்மேற்கு பருவமழையில அதிக மழை பொழிவும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல மழை குறைவாகவும் நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே வருகிற ஜூன், ஜூலையில் எல்னினோ தொடங்கினால் தென்மேற்கு பருவமழை பொய்து போக வாய்ப்பு. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அக்டோபர், நவம்பரில் தொடங்கினால் நமக்கு வடகிழக்கு பருவமழை பொய்து போகும். ஆனா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதனுடைய தாக்கம் எல்னினோ எப்போ தொடங்குதுங்கிறத பொறுத்து தான் இந்த ரெண்டு பருவமழையும் தீர்மானிக்க போகுது. அப்போ ஜூன், ஜூலைல எல்னினோ தொடங்கிடுச்சுன்னா தென்மேற்கு பருவமழை பொய்து போகும். அதே சமயங்களில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா கடந்த 2015ஆம் ஆண்டு நீங்க எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்க நம்ம சந்திச்சிருப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால 2015ஆம் ஆண்டு ஆகட்டும், அதற்கு முன்பதாக 2011 ஆகட்டும், தானே புயல் காலகட்டங்களிலும் சரி, கஜா புயல் காலகட்டங்களிலும் தொடர்ந்து அதிக அளவு நமக்கு காற்றுடைய பாதிப்பும் இருந்திருக்கும், மழையினுடைய பாதிப்பும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனா இப்ப அது போன்ற ஒரு நிலைமைகள் தான் இந்த 2026ல நம்ம சந்திக்க போகிறோம். 90% இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் மிகப்பெரிய புயல் சின்னங்களும் வெள்ளப்பெருக்கும் தமிழகத்தில் இந்த வருஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த எல்னினோ தொடங்கக்கூடிய காலநிலை பொறுத்தே நம்ம முடிவு செய்யப்படுகிறது. அதனால எப்போ தொடங்க போகிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் இனி வருகிற நாட்கள்ல கண்டிப்பாக கொடுக்கப்படும். எப்படி இருந்தாலும் இந்த எல்னினோ பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்திலேயே நம்ம இந்திய தேசங்கள் பகுதிகளில் நமக்கு தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. தற்போதைய நிலவரப்படி நம்ம நடுநிலையாக இருக்கிறோம். அதனால ஒரு பக்கம் குளிருடைய தாக்கம், இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கம், அதே மாதிரி பிப்ரவரி இறுதியில ஒரு மழை பொழிவும் வரப்போகுது. ஒரு நடுநிலையான ஒரு பகுதிகள் இருக்கிறோம். சீக்கிரத்துல ஒரு வானிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் இனி எப்படிப்பட்ட வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்றோம். எல்னினோ ஒருவேளை தாமதமானால், அதுதான் இப்ப நம்ம சொல்ல வந்தோம். எல்னினோ ஒருவேளை தாமதமானால் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் தொடங்கினால் வடகிழக்கு பருவமழை பொய்து போகும். சரிங்களா? எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். எல்னினோ சீக்கிரம் தொடங்கிச்சுன்னா தென்மேற்கு பருவமழை பொய்து போகும். எல்னினோ தாமதமாக தொடங்கினால் வடகிழக்கு பருவமழை பொய்து போகும் நண்பர்களே. அதனால எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இருக்க போகுதுங்கிறத கண்டிப்பா வரும் நாட்கள்ல சொல்றோம். ஆகவே இந்த காலநிலை பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுதுங்கிறத. ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலை நேரங்களில் உங்களுக்கு வானிலை அறிவிப்பாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்கான விளக்கத்தை நம்ம அதில் கொடுக்குறோம் நண்பர்களே.